அப்ப அவர் பேசும் தன்மை இழந்தார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. ஆனா நம்ம அத்தனை பேருமே மனதுக்குள்ள என்ன ஓடுச்சுன்னா தண்ணியை போட்டுதான் பேசுவார்னு நினைச்சான். அவர் இறந்தவனு தான் தெரியுது ஒரு நல்ல தலைவனை இந்நாடு இழந்து விட்டது. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கேப்டன். நான் சினிமாவில் நடிக்கின்ற பொழுது தம்பி ராமையா ஐயா, சேரன் சார் எல்லார்ட்டுமே நான் கேட்டு தெரிந்து கொள்ள ஒரு கலைஞன்னா கேப்டன் ஐயா. இப்போ கூட சமீபத்தில் அன்பாலயத்துக்கு ஒரு பிக்கப் வாங்கினேன். அதில் கூட என் தலைவன் கேப்டனுடைய புகைப்படத்தை வரிய சொன்னேன். அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அதே உண்மை. மேடைக்கு சொல்றது போய் அப்படிலாம் கிடையாது. செய்யறது சொல்றதையும் செய்வேன், செய்யறதையும் சொல்லுவாங்க வாழன். அதனால நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ஊர் பொதுமக்கள். தர்காஹுடி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக்கொண்டும் என் பெயரை சொல்வதற்கு முன்னாடி அன்பு உறவுகளே, நாடக கலை மட்டும் கிடையாது, எந்த கலையா இருந்தாலும் ஒரு பாமர தமிழனை அங்கே தொலைக்காட்சி திரைக்கு கொண்டு சென்றது யார் என்றால் யூடியூப் சேனல். இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என் தம்பிகள் அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். அவர்களுக்குன்னு குடும்பம் இருக்கு. இந்த யூடியூப்பை ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாத்துக்கும். ஒருத்தன் தேங்காய் கொட்டாச்சியோட திண்டுக்கிட்டே தேங்காய் திண்டு விட்டு கொட்டாச்சியை கீழே ஓட்டு போயிட்டானா. யாரு திண்டுட்டு போனவன் கீழே ஓட்டேன். பின்னாடி வந்த ஒரு ஆள் அந்த கொட்டாச்சியை எடுத்து ஒரு குச்சியை கோர்த்து அகப்பையா திண்டுட்டு கீழே ஓட்டேன் பாரு. அவன்கிட்டயே 2 ரூபாய்க்கு விற்றான். யார் அறிவாளி? அந்த அகப்பையை செஞ்சு வித்தவன் அறிவாளி. நாடகம் நடிக்கிற எம்கேஆர் பெரிய ஆள் இல்லை. எம்கேஆர் மட்டும் கிடையாது, அத்தனை கலைஞருடைய நடிப்பும் வீணாக்காமல் ஒளி நாடக ஒளிப்பதிவு செய்து உலக நாட்டுக்கே அனுப்பி அதுல வரக்கூடிய வருமானத்தை உன் குடும்பத்தை காப்பாற்றுறவர் நீங்க தான்டா பெரிய ஆள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க போ செல்ஃபி எடுக்கணுமா? நாடா வேணாம்ட்டாலாம். பூமங்கலவட்டி கொல்லங்குடி பக்கம். கொல்லங்குடி பக்கம் தான் போட்டிருக்கு. கொல்லங்குடி ரசீது எனக்கு தெரியாதா? அதில் மாற்றி போட்டிருக்கா. கொட்டாம்பட்டி பக்கம் பூமங்கலப்பட்டி வருகின்ற வைகாசி 27ஆம் தேதி அவரை கொண்டு வாங்க. நன்றி நன்றி. நான் வீடியோ போட்டால் எல்லாரும் வந்துடுவாங்க. வைகாசி 27க்கு போய் வாசிப்பாங்க. இது ஊரா என் அண்ணன் தம்பி. நான் எங்கே வரேன்னா இங்கே வந்துடுவாங்க. நன்றி. வைகாசி 27 எம்பூட்டு நாள் கிடக்கு. நல்ல வேலை 2027க்கு வராமல் போனேன். என்னத்த சொல்ல? இன்னைக்கு ஒன்று சொல்றேன் கிராமத்துக்காரர்லாம், நீங்க போடுற நோட்டீஸை பார்த்து மட்டும் கூட்டம் வரல. நான் பேஸ்புக்கில் போட்ட ஒரே வீடியோக்காக எங்கள் அண்ணன் தம்பி வந்தாங்க. நான் நாடக உலகத்தில் சம்பாரிச்ச ஒரே சொத்துனா எங்கள் அண்ணன் தம்பி தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி கோடிக்கணக்காக காசை பார்த்துட்டேன், பேரும் புகழம் பார்த்துட்டேன். இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்க்குறேன். நான் வறுமையிலேருந்து வந்தவன். அதனால தான் குடிக்க வேணாம்னு சொல்கிறேன். 10 பேருக்கு உதவி செய்யணும். ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு காலத்தில் குடியாரையா திருந்தினேன். இன்னைக்கு ஒரு ஆதரவற்றலை கட்டினேன். போன வருஷம் 4 வீடு கட்டி 4 குடும்பத்தை கொடுத்தேன். இன்னும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இது விளம்பரம் அல்ல, என் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு. பெத்ததாய பொண்ணு கஞ்சி ஊத்தாம எத்தனையோ முதிர் காலத்தில் கொண்டு வந்து காசை கட்டி விடுறேன். இதில் என்ன பெரிய இது? இன்னைக்கு இல்லை பெரிய ஆள் எல்லாரும் கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்க ஆளு என்கிட்ட ஒரு ஆள் சொல்கிறேன், எங்கள் அம்மா வச்சுக்க மாதம் 25,000 உனக்கு காசு தரேன். என்னத்தை இதில் ஓப்பனாகத்தான் பேசுவேன். இதெல்லாம் வாங்க போ ஏன் வா வானே. ஓன் தம்பி தான், ஒன்றும் செய்ய மாட்டேன். வா வா பவுடர் மட்டும்தான். சரி சரி, ஏதோ நீ கோல்மால் பண்ற, ஏதோ தெரியுது. வராத கையில கொஞ்சம் விடுறோம். ஏதோ கப்ளிங் ரெடி பண்றேன்னு நினைக்கிறேன். என் மாடு கருப்பு, அதுக்கு நான் என்னடா செய்யணும்? ஏதோ ஒன்று வருது. என் மாடு கருப்பு தவறி விட்டது. அதாய தமிழே, வாயில்லாத ஜீவனை உணவு கொடுத்து தன் வயிறை பட்டினி ஓட்டு வீர காளையை வளர்க்கிறவன் தான் தமிழன். என் மாடு கருப்பு தவறிவிட்டது. அதற்காக அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்கு பசியை போக்குறதுக்காக 501 எம் ஜாஸ்விகா எம் தனிஷ்கா முருகன் ரூபாய் 501. நன்றி. என்ன அழுகாதனே, உன் மாடு திருப்பி வந்துடும். வா, உனக்கு உம்பளச்சேரி மாடு வேணுமா? புலிக்குளத்தை மாமே பூரா கிடமாடு வச்சிருக்கேன்.
உனக்கு வாங்கி தரேன் வானே, நீ கண்கலங்காத. அப்ப அந்த மாட்டு மேல வச்சிருந்த காதலுக்கு எம்கேஆர் உன் பாதம் தொட்டு வணங்க. கண்டிப்பா கண்டிப்பா நன்றி. அந்த அண்ணன் அழுதுருச்சு வரியா. அதே மாதிரி மாட்டுக்காரர்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இப்போ புடிகாரர்களும் பயிற்சி பெற்று தான் வர்றாங்க, உயிரை பணைய வச்சு பிடிக்கிறாங்க. 2 பேருமே பொது. காலை வளப்பொருளுக்கு ஒண்ணு சொல்றேன், வாடியிலே நீங்க அவுத்து விட்டு ஒண்ணு பின்னாடி நில்லு, இல்லைன்னா எல்லையை தாண்டி ஓடு. சில பேர் முன்னாடி நின்றுக்கிட்டு ஏய் மாடா குட்டாரு வாடா கொத்தா அவனை போடுறான்னு கொத்தா இவனை போட்டுருச்சு, தூக்கி போட்டவனே பெட்டில் படுத்து கிடக்கேன். போய் சொந்தக்காரன் பார்க்குறேன், எப்படிப்பா அவன் மாடு குத்துச்சு, நல்ல மாடுதேன், எப்படியோ முண்டைக்கு அந்த வாடை எடுக்க முடியல. ஆமா, ஜல்லிக்கட்டுக்கு வெளியேறியும் மோந்து வாத்துக்கிட்டே ஓனர் எங்கே இருக்கான்னு சட்டியை மோந்து வாக்கு. தன்னுடைய மாடா இருந்தாலும் அதோடைய குணம், தன்னுடைய வளப்பாளனுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். அப்ப அங்க யார் இருந்தாலும் பாயும், இதே உண்மை. நம்ம மாடுன்னு யாரும் முன்னாடி நிக்காதீங்க. அதே மாதிரி புடிகாரர்கள்லாம் நிறைய இருக்குங்க, உயிரை பணை வைத்து விளையாடக்கூடிய வீர தமிழர்கள் அத்தனை பேருக்கு எம்கேஆர் வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுல விட்டேன்? நன்றி நன்றி. நீ ஒரு ஆள் எங்க நடந்து வந்தேன், உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்து அன்றே கணித்தவர் எங்க வாத்தியார். எங்க அப்பா கட்டபொம்மன் நாடகத்தையும் பாடம் எழுத சொன்னார் எங்க வாத்தியார்கிட்ட. அப்ப எங்க வாத்தியார் சொன்னாரு, ஆள் ஜெபத்தாலா இருக்கேன் பப்புனு போடுவான் அப்படின்னு எழுதினார். அப்படி பாட எழுதும் போது ஒரு நாள் இந்த உலகம் திரும்பி பார்க்கிற நடிகை நான் இருப்படான்னு சொன்னார். அதே மாதிரி இம்புட்டு மக்களை சம்பாரிச்சேன். எங்க வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்.எஸ். மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷம் சீமக்கருவ உடமரந்தாம் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தல கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமையும் பாசத்தினுடைய அருமையும் பெத்த தாய்க்குத்தான் தெரியும் என்பார்கள். அதனாலதான் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பவன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். நேற்று உங்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியவில்லை, இதோ சூம்பக்காலனை அழைக்கிறேன். ஒரு முள கோமண துணியோடு பாட்டுதான் ப்ரோ, அதுக்குதான் வாச்சியா நான் பயந்து. ஒரு முள கோமண துணியோடு பழனி மலை போன ஜாமி 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 பழனி பண்டார ஜாமி திருச்செந்தூர் முருகா செந்தில் குமரா செவல் குடியோனே செந்தூரமான் மருமகனே பழனி மலை விட்டு போன ஜாமி பஞ்சாமிர்த அபிஷேகம் கொண்ட ஜாமி படைத்த பிரம்மனையே என்னடா படைக்கிற பிரம்மா கம்கியர் என்று சொல்லி சிறையில் லாக் பண்ணி மண்டே மதுரை புடிச்சு ஒட்டு கொட்டி சிறையில் அடைச்சிட்டு முருகன் தமிழ் கடவுள் படைப்பை தொடங்கும் போதுதான் எல்லா காய்கறியும் விளையும் போது செடியில பூமியை நோக்கி தொங்கும். முருகன் படைச்சதுனாலதான் வெண்டைக்காய் வானத்தை நோக்கி நிக்குது. அதனாலதான் முந்திரி பழத்துல கொட்டையை வெளியே வச்சுட்டாரு. அவர் படைக்கும் போது அன்னைக்கு பவர் கட்டு தள்ளாத வயது நிலை நடந்து போகும் போது அத்தாடி பசியா இருக்க ஹோட்டல் கலகடப்பு அடப்பு. அந்த காலத்துல ஹோட்டல் இல்ல பூ. நடந்து போகும்போது நவாப்பழம் மண்ணுல பிறக்கி திண்ட அவை கிளவியடா ஊதி திங்கும் போது பல ரொம்ப சுடுதா, இது சுட்டவள வேணுமா சுடாதவள வேணுமா என்று கேட்டு விவாதம் செய்த சுப்பிரமணி சாமி சாமி பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா முருகா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா. ஆளுக்காலு சண்டை ஓட்டு பாயிறாங்கப்பா, ஆளுக்காலு தண்ணிய போட்டு பாயிறாங்கப்பா, விலகி விட போனா நம்மளை எத்துறாங்கப்பா பழனி மலைய விட்டு வாப்பா. இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா முடியலப்பா கொஞ்சம் வாப்பா வாப்பா வாப்பா. நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க,
நல்ல நல்ல ஆளுகள்லாம் கேட்டு போனாங்க. முந்தி நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க. இப்ப நாதாரி பயிலோட உலகம் அப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா. நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வரேப்பா, ஒண்ணுக்கு இருக்கவங்க இருந்து வாங்கப்பா. நான் உள்ள போயிட்டு 1/4 மணி நேரத்துல வெளியே வரேப்பா, ஒண்ணுக்கு இருக்கவங்க இருந்து வாங்கப்பா.